ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே ஒரு அப்டேட் நான் கொடுத்துருந்தேன். எல்லாம் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோவில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 2 வாரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய டேங்க் செட்டப்பு, டப் செட்டப் எல்லாமே எப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கி நான் பிளாட்டி ஃபிஷ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அதில் இருக்கிற ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் எல்லாம் எப்படி இருக்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எங்கள் வீட்டில் மீன் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பால்கனியில் தான் வச்சுருக்கேன். அதில் நிறைய செடி எல்லாமே இருக்கும். இதுதான் இப்போ நம்ம டப் செட்டப்பு. இது வந்து நல்ல பெரிய டப்ஸு. நம்ம நார்மலாக இருக்குள்ள அந்த டப்ஸ் கிடையாது. இது அதை விட பெருசு தான். 2 குடம் 3 குடம் தண்ணி பிடிக்கும். இது எங்கள் அம்மாக்கிட்ட வந்து எப்படியோ சண்டை போட்டு நான் வாங்கினேன். நான் எதுக்காக இந்த டப்ஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபிஷ் வந்து ப்ரீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்னாடி ஒரு சின்ன டப்ஸில் தான் வச்சுருந்தேன். அதில் இருக்கும்போதுனா அடிக்கடி வேறு ப்ளேஸ் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் ரொம்ப நாளாகவே இந்த டப்ஸில் தான் வச்சுருக்கேன். இது வந்ததுலேருந்து நம்ம ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று நான் தண்ணி எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, எல்லாமே அப்படியே தான் வச்சுருக்கேன். ஃபிஷ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து நல்லா ஃபாக்ஸ்டெயில் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா பாசி பிடிச்சிருக்கு. அதனால் க்ரீனிஷாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஃபிஷ்ஷுமே நல்லா அழகாக தெரியுது. இது வீடியோவில் பார்க்குறது தான் இந்தளவுக்கு இப்படி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நேரில் பார்த்தோன்னா அப்படியே நேச்சராக அந்த ஒரு லுக் இருக்குது. நல்ல ஒரு பாண்டு மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதில் வந்து 2 ஜீப்ரா மட்டும் கிடக்குது. என்கிட்ட ஜீப்ரா வந்து முன்னாடி வேறு டப்ஸில் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அங்கேயும் சேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் செத்து போச்சு. இப்போ இந்த 2 ஜீப்ரா மட்டும் தான் இருக்குது. அதை தனியாக வேறு எதுவும் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதிலே போட்டிருக்கேன். மற்றபடி இந்த பிளாட்டிக்கும் ஜீப்ராவுக்கும் எந்த சண்டை எதுவுமே இல்லை. 2 நல்லா தான் இருக்குது. நல்லா இப்போ நிறைய வந்து ஃப்ரைஸும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் குட்டி போட்டிருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே தெரியும் பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, ஃபிஷ் வந்து குட்டி போட்டுட்டு அதுவே சாப்பிட்ருமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது நடக்க தான் செய்யும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, ரொம்ப சின்ன இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து ஃபிஷ் வந்து பிடிச்சி சாப்பிடும். இப்போ இதில் வந்து குட்டி ஃபிஷ் வந்து ஹைட் ஆகிறதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்குது. ஃபாக்ஸ்டெயில் பிளான் நான் உள்ளே வச்சுருக்கேன். உள்ளேயுமே ஒரு பைப் இருக்கும், கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ இதனால் குட்டி குட்டியாக இருக்கிற ஃப்ரைஸ் எல்லாமே அதுக்குள்ளே போய் ஹைட் ஆகிக்கிறோம். எதுவுமே பெரிய ஃபிஷ் வந்து அது சாப்பிடாது. எனக்கு இது வரைக்குமே ஃப்ரைஸை வந்து பெரிய மீன் சாப்பிட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இது வரைக்குமே எனக்கு வரல. அதனால் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மார்னிங் 6:30க்கு எடுத்த வீடியோ, அதனால் உங்களுக்கு நிறைய சத்தம் கேட்கும். இதில் குயில் கூவுறது, நிறைய பறவைகளுடைய சத்தம், கோழி கூவுறது எல்லாமே கேட்கும். மார்னிங் வைப்ஸ் தான் இது. இப்போ நம்ம சாப்பாடு போட்டுடலாம் எப்பவும் போல். இதில் எல்லோவாக ஓடுதில்ல, அதுதான் இந்த ஜீப்ரா. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். எப்பவும் போல் நம்ம சாப்பாடு போட்டாச்சு. இது நான் என்ன சாப்பாடு போடுறேன் அப்படின்னா, ஒரு பிங்க் கலர் பாக்கெட்டில் இருக்கும் பார்த்திங்களா, ஆப்டிமம் ஃபிஷ் ஃபுட்டு. அது வந்து நம்ம 100 கிராம் வாங்கினோம் அப்படின்னா 80 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. இது 200 கிராம் அந்த மாதிரி கூட வாங்கும்போது நமக்கு 130 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஸோ எப்போவுமே வாங்கும்போது கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக வாங்குறது பெட்டர் தான். அப்புறம் என்ன எப்பவும் போல் நான் சொல்கிறது தான், எப்போவுமே ஒரே ஃபுட்டே நீங்கள் போடாதீங்க. மார்னிங் ஒரு ஃபுட்டு போடுங்க, ஈவினிங் வேறு ஃபுட்டு போடுங்க. அதுனா தான் ஃபிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் கிட்டத்தட்ட எப்படியுமே 50-60 கிட்ட இருக்கும் என்கிட்ட பிளாட்டி. நான் வந்து பெருசாக சேல்ஸ்லாம் ஒன்றும் பண்ணலை. பக்கத்தில் யாராவது வந்து குட்டி பசங்க யாராவது கேட்டானா வேணால் கொடுப்பேன். மற்றபடி குட்டி பசங்க என்கிட்டையுமே ஃபிஷ்ஷை கொடுத்துட்டு திரும்ப எக்ஸ்சேஞ்சும் பண்ணுவாங்க. நான் அப்படியும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். மெயினாக என்கிட்ட வந்து ஃபாக்ஸ்டெயில் தான் பசங்க வந்து வாங்குவாங்க. ஃபாக்ஸ்டெயில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்கிங்க, எப்படி இது வளர்க்குறது அப்படின்ட்டு. பாருங்கள், நான் பக்கத்தில் ஒரு டப்ஸில் வச்சுருக்கேன். இந்த டப்ஸில் நான் கொஞ்சம் தான் வச்சுருந்தேன். இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுவும் நல்லா க்ரீனிஷாக வளர்ந்துருக்கு. நிறைய பேர் என்ன கேட்கிங்க அப்படின்னா, நான் எங்கே வச்சாலுமே ஃபாக்ஸ்டெயில் வந்து எனக்கு அழுகி தான் போகுது, வளர மாட்டேங்குன்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்கு காரணம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, சன்லைட் வந்து எந்தளவுக்கு அது மேலே படுது அப்படிங்கிறது தான். இப்போ எப்போவுமே ரொம்ப சன்லைட் பட்டு ரொம்ப வாட்டர் வந்து ஹீட்டாகவே இருக்குன்னா கண்டிப்பாக வளராது. கொஞ்சம் மார்னிங் சன்லைட் பட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் ஃபிஷ் வளர்க்குறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே ரொம்ப கம்மியான செலவில் எப்படி ஃபிஷ் வளர்க்கலாம், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை பாய்.